எல்லோரும் இருக்கையில் அமர்ந்தால் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த இசைக்கவி திரு ரமணன் அவர்களின் நிகழ்ச்சி தொடங்க வசதியாக இருக்கும். இன்னும் சத்தம் வேணுமா? கேட்கலையா? அமைதியாக இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். இசைக்கவி ரமணன் நம்முடன் நின்று வந்திருப்பது நம் அனைவருக்கும் மிகவும் ஒரு நல்ல வாய்ப்பு. வாழும் பாரதி என்று அன்புடன் அழைக்கப்படும் திரு இசைக்கவி ரமணன் அவர்கள் ஹிந்து நாளிதழில் 27 ஆண்டுகள் பணிபுரிந்து தன்னுடைய ஆன்மீக கலை தாகத்தின் காரணமாக பணியை விட்டு முழு நேரமாக இந்த கலைத்துறையிலே சேவை செய்து கொண்டிருக்கிறார். தற்போது உலகின் பல மேடைகளிலும் தமிழ், ஆங்கிலம் என்று உரையாற்றி வருகிறார். உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும், காலங்களில் அவன் வசந்தம் என்ற தலைப்பிலே கவியரசு கண்ணதாசன் அவர்களை பற்றி, அவருடைய கவி நயத்தை பற்றி அனைவருக்கும் அருமையான சொற்பொழிவாற்றி அந்த கவிதைகளை பற்றி நம் மனம் மகிழுமாறு அனைவருக்கும் அந்த சுவையை அள்ளி வழங்கி கொண்டிருப்பவர் ஐயா இசைக்கவி திரு ரமணன் அவர்கள். அவர்களை இங்கே வாஷிங்டன் தமிழ் சங்கத்தின் முத்தமிழ் விழாவில் வரவேற்பதில் நாம் அனைவரும் பெருமை அடைகிறோம். அவரை பற்றி இன்னும் சில குறிப்புகள். தமிழிலும் ஆங்கிலத்திலும் 45 நூல்கள் எழுதியுள்ளார். பாமரன் பார்வையில் பாரதி, கம்ப தரிசனம், கண்ணதாசன் இலக்கியத்தின் கண்ணாடி, காலங்களில் அவன் வசந்தம், பெரியவர், ஈசாவாஸ்ய உபநிடதம் ஆகிய நூல்களை எழுதியிருக்கிறார். கவிதை தொகுதிகள் போட்டிருக்கிறார். இயக்குனர் சிகரம் திரு கே பாலச்சந்தர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூலான சிகரம் என்ற நூலை எழுதியிருக்கிறார். பல மொழிபெயர்ப்பு நூல்களும் எழுதியிருக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், பாரதிய வித்யாபவன், வாணி மகால் இவர்களின் இணைப்பில் நடந்து வரும் கவியரசர் கண்ணதாசன் பற்றிய காலங்களில் அவன் வசந்தம் 110 நிகழ்ச்சிகளை கடந்தும் உலகளாவிய பாராட்டையும் ஆதரவையும் பெற்று வெற்றிகரமாக நடந்து வருகிறது. நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் காலங்களில் அவன் வசந்தம். 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு நம் பகுதியில் பாரதி யார் என்ற நாடகத்தை அவர் கதை வசனம் எழுதி இங்கே அரங்கேற்றினார். அது பல இடங்களிலும் அந்த நாடகம் வெளிநாடுகள் புகழ்பெற்று அந்த நாடகம் நடந்திருக்கிறது. சிங்கப்பூரிலே அதை மிகவும் அரசு ஆதரவு பெற்ற விழாவிலேயே அந்த நாடகம் நடந்திருக்கிறது. பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட மகாகவி பாரதியார் நெடுந்தொடரையும் எழுதி அதில் பாரதியாராக நடித்திருக்கிறார். 38 முறை இமயமலைக்கு சென்றிருக்கும் புகைப்படக்கலை ஆர்வலர். பாரதி, கண்ணதாசன் பெயர்களில் வழங்கப்பட்ட விருதுகள் தமிழ்நாட்டு அரசின் கலைமாமணி, வாழும் பாரதி ஆகிய பல 50க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளார். அவரை நமக்கு இன்ற கவியரசு கண்ணதாசன் அவர்களின் 100ஆண்டு விழாவில் நமக்கு இலக்கியத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள, இலக்கிய சுவையை நம்மோடு பகிர்ந்து கொண்டு நம்மை மகிழ வைக்க வந்திருக்கும் திரு இசைக்கவி ரமணன் அவர்களை மேடைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஐயாவுக்கு சிறப்பு செய்ய தற்போது இசைக்கவி ரமணன் ஐயா அவர்களை சிறப்பு செய்வதற்காக
வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவையின் மேனாள் தலைவர் திரு சுந்தர் குப்புசாமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவையின் மேனாள் துணைத் தலைவர் திருமதி பூவரசி புஷ்பராணி வில்லியம்ஸ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வாஷிங்டன் வட்டார தமிழ் சங்கத்தின் மேனாள் தலைவர் 2 ஆண்டுகள் இருந்த புறநானூறு உலக கூட்டத்தை சிறப்பு கூட்டத்தை அமைத்த ஜான் பெனடிக்ட் அகத்தியன் பெனடிக்ட் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இப்போது ஐயா இசைக்கவி ரமணன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய ஐயாவை இங்கு அழைத்து வர நமக்கு உதவி செய்த பேரவையின் பேராளர் திரு கார்த்திக் ரங்கராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு வைக்கின்றோம். வாருங்கள். ஐயா அவர்களை இங்கே அழைத்து வந்து மிகவும் சிறப்பாக அறிமுகம் செய்த வள்ளுவன் தமிழ் பள்ளியினுடைய முதல் நிறுவனர்கள் ஒருவர் வேல்முருகன் பெரியசாமி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு தொடங்குகிறது. இதோ பேரவையின் மேனாள் தலைவர் சுந்தர் குப்புசாமி, வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை 2019-20 ஆண்டு நிகழ்த்தியவர். அடுத்து பேரவையின் மேனாள் துணைத் தலைவர் திருமதி புஷ்பராணி வில்லியம்ஸ் அவர்களும் இப்போது மேடையில் வந்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் ஐயாவுக்கு இந்த பரிசினை வழங்குகின்றார்கள். ஆகவே இன்னும் எத்தனையோ பெரிய நண்பர்கள் வந்திருந்தாலும் ஐயாவுடைய நிகழ்விற்காக அனைவரும் காத்திருப்பதனால் காலத்தின் அருமை கருதி இத்தோடு இந்த அறிமுகத்தை நிகழ்த்தி ஐயாவை தொடர்ந்து பேசுவதை தொடர்ந்து நாங்கள் கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அனைவரும் அவரை உரையை கரவொலி எழுப்பி நிகழ்ச்சியை தொடங்க உங்களுடைய கரவொலி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வெள்ளை மலர்மிசை வேத கருப்பொருளாக விளங்கிடுவாய், தெள்ளு கலை தமிழ்வாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன். எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே வெள்ளமெனப் பொழிவாய் சக்திவேல் சக்திவேல் சக்திவேல். இது பாரதி வாக்கு. அன்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த மதிய பொழுதில் உணவுக்கும் வேர்ல்டு கப் ஃபைனலுக்கும் இடையே சந்திப்பதை மிகுந்த சங்கடம் கலந்த மகிழ்ச்சியாக கருதி எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தில் நான் முடித்து விடுவேன் என்கின்ற உறுதிமொழியை அன்பு சகோதரி அன்னபூர்ணி அவர்களுக்கு அளித்து தொடங்குகிறேன். முதலில் இங்கே என்னுடைய இந்த நிகழ்ச்சிக்கு முன் நடந்த நிகழ்வுகளில் செயற்கை அறிவு பற்றி இந்த குழந்தைகள் நடித்து காட்டிய நாடகத்தை நான் வாயார மனமாற பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த குழந்தைகளிலே குறைந்தபட்சம் 95 விழுக்காட்டுக்கு மேல் இங்கே பிறந்த குழந்தைகளாக தெரிகிறார்கள். இங்கே பிறந்து வளரக்கூடிய இந்த குழந்தைகள் இவ்வளவு அழகாக தமிழ் பேசுவதும், அதுவும் பெரிய பெரிய வசனங்களை மனப்பாடம் செய்து உணர்ச்சியோடு சொல்வதும் அதை கேட்பதற்கு வியப்பாக இருக்கிறது. இந்த குழந்தைகள் ஒவ்வொருவரையும் நான் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பாராட்டுகிறேன். இதை கற்பிக்கும் அவர்களுக்கு தமிழ் கற்பிக்கும் ஆசிரியர்களையும் அதை அனுமதிக்கும் பெற்றோர்களையும் நான் காலை தொட்டு வணங்கி மகிழ்கிறேன். மிக அருமையாக இருந்தது. அதை எழுதிய அன்பர் திரு சுந்தர் அவர்களுக்கும் இயக்கிய சகோதரி கனிமொழி அவர்களுக்கும் மிக சிறப்பான பாராட்டுகளை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம இங்கே பார்க்கும் பொழுது அவங்க நடித்து காட்டுறதை பார்க்குறோம். அதற்கு அவர்கள் எத்தனை அளவு உழைத்திருப்பார்கள், என்ன பாடுபட்டிருப்பார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பெரிய வணக்கம், நன்றி. முதல்ல நாம் கண்ணதாசனுடைய 100ஆண்டு விழாவை தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நான் பல ஊர்களில் பயணம் செய்து இதை கொண்டாடி வருகிறேன். நான் இங்கே வருவதற்கு மூல காரணமாக இருந்த என்னுடைய மகனை நிகர்த்த கார்த்திக் ரங்கராஜனுக்கு என்னுடைய முதற்கண் நன்றி. நான் சரியாக பேசவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய கோபத்தையும் வருத்தத்தையும் கார்த்திக் மீது காட்டிக்கொள்ளலாம். அதற்காகத்தான் அவர் பெயரை சொல்லுகிறேன். இரண்டாவது, என்னை
ரயில் நிலையத்திலிருந்து அழைத்து செல்ல வந்திருந்த திருமதி அன்னபூரணி அவர்களுக்கும் திரு சுரேஷ் அவர்களுக்கும் அவருடைய மகன் அகிலேஷ் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இது ஏதோ உபச்சாரத்துக்கு சொல்லக்கூடிய நன்றி அல்ல. என்னுடைய ரயில் 3 மணி நேரம் தாமதமாக வந்து சேர்ந்தது. எனக்கு இந்தியாவில் இருப்பதை போன்ற உணர்வையே கொடுத்த இந்த மண்ணுக்கு நன்றி. 3 மணி நேரம் தாமதம். ஒரு விபத்து, அசந்தர்ப்பமான ஒரு விபத்து. அதில் யாரும் ஒருவர் இறந்து விட்டதா. அங்கே ஃபுல்லாக வண்டிக்குள்ள மின்சாரத்தை துண்டித்து அப்படியே ரொம்ப நேரம் அங்கேயே இருந்தோம், அமைதியாக இருந்தோம். அதுக்கப்புறம் இருந்தாலும் அவர்கள் புன்னகை மாறாமல் என்னை வரவேற்று அவர்கள் வண்டியில் ஏற்றிக்கொண்டு நேராக திரு வேல்முருகன் ஐயா வீட்டுக்கு செல்லும் பொழுது ஒரு டயர் பஸ்ட். ஆமாம், அப்படியே அழகாக ஒதுங்கி அங்கே நின்னோம். இந்த நாட்டினுடைய இந்த அசுர வேகத்தில் செல்லுகின்ற வண்டிகள் எந்த நேரம் நம்ம அதை இழுத்துக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் கலந்த ஒரு பிரமிப்பு அனுபவித்தோம். அப்புறம் திரு குமார் கிருஷ்ணன் அவர்கள் என்னை ஏற்றிக்கொண்டு திரு வேல்முருகன் ஐயா வீட்டுக்கு போனோம். அங்கே நான் ஒன்று சொல்லுகிறேன். நள்ளிரவை தாண்டி அருமையான தயிர் சாதம் சாப்பிடுவது அமிர்தமான அனுபவம் என்பதை எனக்கு காட்டி தந்த திருமதி ஷர்மிளா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஒரு தாயனைய கருணையுடன் அவர்கள் அந்த நேரத்திலே குறிப்பறிந்து எனக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய 1-2 உணவு வகைகளில் அந்த சாதமும் தயிரும் அதை அளித்த அந்த அன்னைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இத்தனை குழந்தைகள் இருக்கும் பொழுது எனக்கு இந்த குழந்தைகளுக்காக கவியரசர் எழுதிய பாடல்களில் சிலதான் நினைவுக்கு வருகிறது. அங்கிருந்து தொடங்குவோமா நாராயணன்? லாலா 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 தரலாலல்லா தாலாலல்லா. செல்ல கிளிகளாம் பள்ளியிலே, செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே, என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை? நீங்க தூங்கிடக்கூடாது. என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை? கன்றின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா. கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. கன்றின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா. கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா. இன்பக் கனவை அள்ளித்தரவே இறைவன் என்னை தந்தானம்மா. என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை? செல்ல கிளிகளாம் பள்ளியிலே, செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே, என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை? தந்தை ஒருவன் அந்த இறைவன், அவனும் அன்னை இல்லாதவன். தன்னை தேடி ஏங்கும் பிள்ளை கண்ணில் உறக்கம் கொள்வானவன். பூவும் பொன்னும் பொருந்தி வாழும் மழலை கேட்டேன் தந்தானவன். நாளை உலகில் நீயும் நானும் வாழும் வழிகள் சொல்வானவன். என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? விழிப்பா இருக்கீங்களா? என்ன ஒரு அற்புதமான வார்த்தை கவியரசர் வைக்கிறார் பாருங்க. பூவும் பொன்னும் பொருந்தி வாழும் மழலைங்கிறார். குழந்தைகளை ஏன் பூவும் பொன்னும் பொருந்திங்கிறார்? பொன் விலை மதிப்பற்றது.
அது தொடர்ந்து விலை குறைந்ததாக வரலாறே கிடையாது இல்லையா? பூ வந்து அதை விட மென்மையான ஒன்றை நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஃப்ரெஷ் அப்படிங்கிறோமே, அது பூவுக்கு பொருந்தும். விலை மதிப்பற்றது என்பது பொண்ணுக்கு பொருந்தும். இந்த பொன்னும் பூவும் பொருந்தி வந்தது தான் நம்ம வீட்டிலே பூத்த குழந்தை அப்படின்றத பூவும் பொன்னும் பொருந்தி வாழும் மழலை கேட்டேன் தந்தானவன் அப்படிங்கிற இந்த குழந்தைகளை பார்க்க பார்க்க நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு எத்தனையோ பேருக்கு இந்த குழந்தைகள் இங்கே பிறந்திருக்கின்றன, உண்மை தானே? இங்கே நீங்க வந்த பிறகு புலம்பெயர்ந்து இங்கே உங்களுடைய வாழ்க்கையை, புற வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காக நீங்க இங்கே வந்திருக்கும் பொழுது பிறந்த குழந்தைகள் இல்லையா? பெரும்பாலும் அப்படித்தான் இங்கே. இதுல மிக முக்கியமானது என்னன்னா, உங்களுக்கு இந்த பிறக்கும் போது இந்த குழந்தை எப்படி இருக்குன்னு தெரியுமா? இது எப்படி வளரப்போகுது தெரியுமா? உங்களுக்கு சில கனவுகள் இருக்கும். ஆனா இந்த விதை எந்த செடியாக முளைக்கும், இதில் எந்த மலர் பூக்கும், எந்த விதமான கனி குலுங்கும் என்பதை உங்களால் யூகிக்க முடியுமா? முடியாது. முதல்ல அப்படிதான் இருக்கும். நீங்க எல்லாரும் குழந்தைகளை படிக்க வைக்கணும்ன்றதுல குறியா இருக்கீங்க. எந்த தந்தையா இருந்தாலும் சரி, உங்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருந்தாலும், தாயும் சரி தந்தையும் சரி, குழந்தை நல்லா படிக்கணும். அதுவும் இந்த நாட்டுக்கு வந்த பிறகு அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நீங்க எடுத்துட்டு செய்தீங்க. இதெல்லாம் ஊகிச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு கவியரசர். அது வரும்போது தெரியல, அந்த அது முளைக்கும் போது தெரியலையே. வினாக்குறியோடு தான் விதையும் முளைக்கிறது, வியப்புக்குறியாகத்தான் மழை விழுகிறது. அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இல்லையா? தமிழாசிரியருக்கு தான் ரசனை இருக்கு. அது அவ்வளவு அழகாக அதை ஒரு பாடல்ல எடுத்து சொல்வார். முட்டைய விட்டு பறவ வந்து முழிச்சு முழிச்சு பாக்குதடா ராமையா, அது குட்ட காலு குட்ட கை குழு குழுன்னு சிரிக்குதடா சோமையா. அப்படிதானே இருக்கு குழந்தை. முட்டைய விட்டு பறவ வந்து முழிச்சு முழிச்சு பாக்குதடா ராமையா, அது குட்ட காலு குட்ட கை குழு குழுன்னு சிரிக்குதடா சோமையா. அட ராமையா சோமையா. எந்த ஊரில் எந்த நாட்டில் எந்த ஊரில் தலைவனாகுமோ, அது எதை படிச்சு எதை எழுதி புலவனாகுமோ. அழகு பாருங்க. எந்த நாட்டில் எந்த ஊரில் தலைவனாகுமோ, அது எதை படிச்சு எதை எழுதி புலவனாகுமோ. சொந்த வீட்டு புள்ள குட்டிக்கு சொத்து சேர்க்குமோ, சொந்த வீடு புள்ள குட்டிக்கு சொத்து சேர்க்குமோ, இல்ல சொத்தையெல்லாம் அள்ளி தந்து வள்ளலாகுமோ. சிறகு இன்னும் முளைக்கலடா, தீமை இன்னும் பரவலடா ரமையா, அது உறவு மட்டும் தெரியுதடா, உத்து உத்து பாக்குதடா சோமையா. அடராமையா சோமையா. பிறக்கும் போது புள்ளையெல்லாம் ஒண்ணுதானப்பா. பெனடிக்ட். பிறக்கும் போது புள்ளையெல்லாம் ஒண்ணுதானப்பா, அது பெரியவனா வளரும் போது விஷயம் வேறப்பா. அங்கப்பா பிறக்கும் போது புள்ளையெல்லாம் ஒண்ணுதானப்பா, அது பெரியவனா வளரும் போது விஷயம் வேறப்பா. படிக்க வச்சு கண்ணை கொஞ்சம் திறந்து வையப்பா, படிக்க வச்சு கண்ணை கொஞ்சம் திறந்து வையப்பா. ஓம் பரம்பரைக்கு ஒண்ணு போதும் கவனம் வையப்பா. சிறகு இன்னும் முளைக்கலடா, தீமை இன்னும் பரவலடா ராமையா, அது உறவு மட்டும் தெரியுதடா, உத்து உத்து பாக்குதடா சோமையா. அட முட்டைய விட்டு பறவ வந்து முழிச்சு முழிச்சு பாக்குதடா ராமையா, அது குட்ட காலு குட்ட கையே குழு குழுன்னு சிரிக்குதடா சோமையா. அடராமையா சோமையா. என்ன இருக்க? இப்போ இந்த பாட்டை நான் பாடும்போதே நீங்க ரசிச்சீங்க, பாடி முடிச்ச உடனே கைதட்டினீங்க. இந்த பாட்டை பத்தி நான் ஏதாவது ஒரு விளக்கம் சொன்னேன்னா, ஏதாவது ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கு விளக்கம் எடுத்து சொன்னேன்னா? இல்லை, தேவைப்படலை. அதுதான் கவியரசருடைய மாயம், அது அவருடைய சிறப்பு. அதுதான் பாரதி இதைத்தான் ஒரு கனவாக கண்டான். கோழை
கண்ணன் கிட்ட அவர் சொன்னார், டேய் அதோ தெருவிலே பேசிக்கொண்டு செல்கிறார்கள் பார், அவர்களுக்கு புரியும்படி என் பாடல்கள் எளிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னா. பாரதியினுடைய அந்த கனவு கவியரசர் கண்ணதாசனால் நிறைவேறியது என்பதை நாம் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லி மகிழலாம். எவ்வளோ அருமையான பாட்டு பாருங்க. சரி, இது இப்படி தான் இருக்குது அப்படின்னா, வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும், உங்களுக்கும் இந்த கலக்கம் வந்திருக்கும். ஊரை விட்டு நம்ம ஊரை வந்தோம் அப்படின்னும் பொழுது நம்ம ஊர் மேலே இன்னும் கொஞ்சம் நேசம் கூடுதலாகும். ஆகும் தானே? அம்மா ஒரு இட்லியோ உப்புமா பண்ணுவேன், என்னம்மா எப்போ பாரு இட்லி இதை யார் தோன்றது அப்படின்னு சொல்லி போனோம். ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக வேலை பார்த்து ஒரு 10 நாள் டூர் போயிட்டு வந்தப்புறம் குடலெல்லாம் காஞ்சி போய், அம்மா அந்த இட்லி எப்பா என்னம்மா இட்லி பண்ணுறோம், எப்போ அந்த இட்லி தான் பண்ணுறாங்கம்மா. அப்போ வருதில்ல, அருமை தெரியுதில்ல. அது மாதிரி நம்ம கொஞ்சம் தள்ளி வரும் பொழுது நம்ம ஊருடைய அருமை நமக்கு இன்னும் தெரியுது. சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு கலக்கமும் ஏற்படும். என்னடா இந்த வாழ்க்கை சரியாக தான் போகுமா, நம்ம எடுத்த முடிவு சரியா தோணிருக்குன்னு தானே இங்கே இருக்கும் பொழுதும். ஏன்னா எப்பவும் ஏதாவது ஒரு மாற்றம் திடீரென்று நிகழுமோ அப்படிங்கிற நிலைமையில தான் இன்னைக்கும் இருக்கு, இன்றைய நிலைமையும். அப்போ அது மாதிரி தோணும். இது வாலியினுடைய வாழ்க்கையே மாற்றிய கண்ணதாசனின் பாடல் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ இனிமேல் நம்ம எழுதுறதை நிறுத்திட்டு சிறைரங்கத்துக்கு போயிடலாம் திரும்பன்ட்டு கவிஞர் வாலி அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்த பொழுது இந்த பாட்டை பிபிஎஸ் பாடுறாரு. அவர்கள் பிபி ஸ்ரீனிவாஸ் நண்பர், இன்னைக்கு என்னையா பாட்டு, ஒரு அருமையான பாட்டு இன்னைக்கு நான் பாடினேன்ட்டு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு எப்படி இருக்கும் அந்த நிகழ்ச்சி கொஞ்சம் நினச்சிப்பார். அவர் பாடி காட்டுறார். அந்த பாட்டை கேட்ட உடனே வாலி ஊருக்கு போகலன்ட்டு முடிவு பண்ணிட்டார், இங்கே தான் இருக்கணும்ட்டு. அதை கண்ணதாசன்ட்டே வாலி சொல்றாரு, கவிஞரே உமக்கு எதிரா என்னை கடை போட வச்சது உம்ம பாட்டு தாயான். உமக்கு எதிரா ஒரு கடையை போட வச்சது உங்க பாட்டு தாயா அப்படின்னாரா. அவ்வளோ ஒரு அருமையான பாட்டு. பழைய தலைவலி மாத்திரை அதுக்கு எல்லாம் ஒரு விளம்பரம் வரும் பாருங்க. என்ன தலைவலிக்கு தான், ஆமாய்யா. ஒரு சளியா இருக்கா, ஆமாய்யா. காய்ச்சல் அடிக்க, அட ஆமாய்யா. ஒரு அப்படிதான் மயக்கமா, கலக்கமா, என்ன மனசுல குழப்பமா, அதானே என்ன வாழ்க்கை வாழும்போது நடுக்கமா, இப்படியே இருக்கு பாட்டு. இதை வாலி அப்படி விளக்கி சொன்னார். அதுதான் வாலியுடைய பெருமை, அவருடைய பண்பு. அதான் ரசிக்கிறவங்க கூட பல பேர் தான் ஒரு மட்டத்தில் வரும்போது ரகசியமாக ரசிச்சுப்பாங்க. வாலி அப்படி இல்லை, நல்ல பகிரங்கமாக அதை சொல்லி ரசிச்சார். பதிவு இருக்கு நமக்கு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வேல்முருகன் போன முறை மாதிரி இருக்கா, இப்போ தொண்டை பரவாயில்லையா? அதான் சரியான விடை, சொல்லுங்க அப்படி. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி
ஆக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. அப்படி சொல்றாங்க. அப்படி போடுங்க. அதாவது யுனெஸ்கோ தகவல் ஒன்று சொல்லுது, இந்த உலகத்தில் 130 மில்லியன் மக்களுக்கு ஒரு நாளைக்கு ஒருவேளை சோறு தான் கிடைக்குது. 130 மில்லியன் மக்களுக்கு ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு தான் கிடைக்குது அப்படின்னு. அப்போ இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்கள நான் கேட்குறேன், நாம் குறப்பட்டுக்கிறது நியாயமா? இல்லை. அதே மாதிரி எத்தனையோ நீங்கள் துறைகளில் இருப்பீங்க, எந்த சம்பளம் போதும்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ நான் இங்கே பேச வந்திருக்கேன். இப்போ அன்னபூரணி, வேல்முருகன், சுந்தர் குப்புசாமி இவங்கெல்லாம் மனமகிழ்ந்து எனக்கு ஒரு $1 மில்லியன் கொடுக்குறோம்னு பயப்படாது. இன்னும் ஆகாது, அது மாதிரிலாம் ஆகாது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், $1 மில்லியன் கொடுக்குறாங்கன்னு வை. எனக்கு அதுக்கு எவ்வளோ சைபர் தெரியாது. அப்புறம் அது 95 பெருக்கணுமா 96.8 பெருக்கணுமா தெரியாது. என்ன பெருக்கி பார்க்க முடியாது. ஆனால் என்னன்னா, நீங்கள் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், 15 நிமிஷத்தில் எனக்கு அது போதாதுன்னு தோணும். அதுதான் பணம் செய்கிற ஒரு சதி. என் குருநாதர் சொல்வார், ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா போதும், அதுதான் உன்னுடைய துன்பத்துக்கும் துயரத்துக்கும் காரணமாக அமையுவார். இல்லையா? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து அவர்களை மனிதர்களாகவே மதிக்கப்படாதவர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்காங்க. சோறு இல்லை, உறவு இல்லை, யாருமே இல்லை அவங்களுக்கு. நம்ம குறப்பட்டு கூடாதுன்றது தான் இந்த பாட்டினுடைய ஜீவனாக நான் நினைக்கிறேன். அப்போது எப்படி இருக்கணும்? நம்பிக்கையோடு இருக்கும். குழந்தைகளுக்கு தமிழை நல்லா ஊட்டுனீங்கன்னா அவங்களுடைய தரம் தன்மையெல்லாம் வளரும். அதனால் இந்த தமிழ் வகுப்பு நடத்துகின்ற உங்களுடைய தொண்டுக்கு என்னுடைய வளமான கரவொலியால் நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். அடுத்த முறை நான் இங்கே வரும்படி இறைவன் ஏற்பாடு செய்வானால் இந்த தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு வந்து நான் அங்கே பேசுவேன். எனக்கு கொஞ்சம் குடிநீரை தவிர வேறு எந்த சன்மானமும் நான் ஏற்க மாட்டேன். அது தமிழுக்கு நான் செய்கின்ற ஒரு வணக்கமாக இருக்கும். இப்படித்தான் நான் கலிஃபோர்னியாவிலும் செய்தேன். ஒரு 150-170 குழந்தைகள், பலவிதமான வயதினர், எல்லாரும் ஒரு காரிடாரில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசணும். நமக்கு நிறுத்த தெரிஞ்சாதானே, ஒரே பாட்டும் கூத்துமா அமக்கலாம். அவங்களுக்கு கண்ணீர் விடுறாங்க, இப்போ சந்தோஷப்படுறாங்க. அப்படி நல்லா அதுக்கு எவ்வளோ வாங்கினான்? இந்த வாங்குறானே இந்த கண்ணீர் துளி, இந்த கரவொலி, இதுதான் வாங்கினேன். காசு வாங்குற கூட்டம் அல்ல. அதனால இது மனசில் வச்சுக்கோங்க. அடுத்த முறை வரும்போது தயவுசெய்து என்னை பயன்படுத்தி உங்கள் பங்கில், உங்கள் பணியில் என்னையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாழ்க்கைங்கிறது எப்படி புரியும்? இப்போ நீச்சல் இருக்கு பாருங்களேன். ஒரு கோச்சிங் மேனுவல் வச்சுக்கிட்டு நீச்சல் கற்றுக்க முடியுமோ? முடியாது. நம்மளெல்லாம் தோட்டக்கிணறு விளிம்புல இருந்தது. கார்த்திக் ரங்கராஜன் ஒருத்தர் இருக்காரு இங்கே, அவங்க அப்பா தான் எனக்கு ரொம்ப பெரிய நண்பர். கிருஷ்ணன் என்கின்ற பிச்சை. ஒன்றா உட்காந்து ரொம்ப கும்மானம் போட்டவங்க நாங்கள். வாடா டே, உனக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பெரிய தோட்டக்கிணறு அதனுடைய விளிம்பில் ஏற்றினு அப்போவே எனக்கு கைகாலெலாம் உதறுது. அப்படி பார்த்துட்டு பேசிட்டே இருந்தாங்க. இவங்க அப்பந்தான் அப்படி தட்டி விட்டான். நேராக அந்த கிணத்துடைய ஆழம் யாரும் இது வரைக்கும் பார்த்துருக்க முடியாது. நான் ஒருத்தன் தான் நேராக உள்ளே போயிட்டேன். அப்படியே அது நீங்கள் ஒரு புத்தகத்தை வச்சு கற்றுக்க முடியுமோ? முடியாது. தண்ணியில் விழணும், தண்ணியை குடிக்கணும், அவனை திட்டணும்னு தோணும். திட்டின வாய் திறந்தா தண்ணி உள்ளே போய்டும். அது மாதிரி. அப்புறம் அவங்க அப்பா தான், கார்த்திக்குடைய அப்பா தான் என்னை முடியை பிடிச்சி, ஐயா அந்த காலத்தில் இருந்ததுங்க, நம்புங்களேன், பிடிச்சி மூளை கூட இருந்தது, அது பிடிச்சி தூக்கி விட்டான். அதோடு முடிந்தது என்னுடைய நீச்சல் கோச்சிங் எல்லாம். நம்ம தண்ணியில் விழுந்து தத்தளித்துத்தான் நீச்சலை கற்றுக்கொள்ள முடியும்.
அதுபோல வாழ்க்கை என்பது வாழ்ந்து பார்ப்பதன் மூலம் மட்டும்தான் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. வேற எந்த விதமா அது முடியாது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம நூல்களை எல்லாம் படிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துதான் புரிந்து கொள்ள முடியும். அது ஒரு அருமையான பாட்டுல சொல்றாரு பாருங்க. வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும். ரொம்ப லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. அப்படி கிடையாது. ஒரு மனிதனாக நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா நமக்கு கையங்காலம் இருக்கு, நம்ம சிரிக்கிறோம் அழுறோம்ன்றதுனால நம்ம மனிதனாகி விட முடியாது. யார் மனித பண்புகளை உணர்வோடு வளர்த்து கொள்ளுகிறானோ அவன் தான் மனிதனாக முடியும். அறிவில் மனிதனாக வேண்டும்ங்கிறான். நீ இப்போ உருவத்தில் மனிதனாக இருக்கிற, ஆனா நீ அறிவில் மனிதனாக வேண்டும்னு கவியரசர் சொல்றாரு. வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும். வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும். வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும். வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும். நாடு காக்க வேண்டும், முடிந்தால் நன்மை செய்ய வேண்டும். கேடு செய்யும் மனதை கண்டால் கிள்ளி வீச வேண்டும். தமிழும் வாழ வேண்டும், மனிதன் தரமும் வாழ வேண்டும். ஏன் தரம் வாழணுங்கிறாரு? ஏன் தமிழ் வாழணுங்கிறாரு? தமிழ் வாழ்ந்தா மனுஷன் தரமா இருப்பான், அவன் தரம் வாழ். இது எப்படி அழகா சேர்க்கிறார். தமிழும் வாழ வேண்டும், மனிதன் தரமும் வாழ வேண்டும். அமைதி என்றும் வேண்டும், ஆசை அளவு காண வேண்டும். இதுக்கு ஒரு சீலிங் இருக்குல்ல, அது மாதிரி ஆசைக்கு சீலிங் வைங்கன்றார். அமைதி என்றும் வேண்டும், ஆசை அளவு காண வேண்டும். நான் வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும். வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும். லல்லா தரரலல்லா தரலல்லா தரரரலா தரரரலா தரரரலா. காற்று வீச வேண்டும், பெண்கள் காதல் பேச வேண்டும். காதல் பேசும் பெண்கள் வாழ்வில் கவிதையாக வேண்டும். மானம் காக்க வேண்டும், பெண்ணை மதித்து வாழ வேண்டும். மானம் காக்க வேண்டும், பெண்ணை மதித்து வாழ வேண்டும். உண்மை நண்பர் வேண்டும், இருவர் ஒருவராகவே. இன்னும் ஒரு நட்புக்கு இலக்கணம் சொல்றாங்க. எந்த ஒரு நட்புல விளக்கம் தேவைப்படுகிறதோ அது முழுமையான நட்பு இல்லை. ஒரு நண்பன் நம்முடைய விளக்கம் தேவைப்படாமல் நம்ப வேண்டும். அப்படித்தான் அவன்தான் ஒரு நண்பனாக இருப்பான். அது எப்படி சொல்லும்? உண்மை நண்பர் வேண்டும், இருவர் ஒருவராக வேண்டும். வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும். வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும். நல்லா இருக்கா? கண்ணதாசனுடைய பின்னணி எது? கண்ணதாசனுடைய பின்னணி எது? வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன் அப்படிங்கிறார்ல. இந்த வள்ளுவன் இளங்கோ பாரதி, அங்க வரிசையில கண்ணதாசன் இருக்கார், அங்க உட்கார்ந்து இருக்கிறார். பாரதிக்கு பிறகு வந்த கவிஞர்களில் நாம கொண்டாட வேண்டிய, மேலும் மேலும் ஆய்ந்து படிக்க வேண்டிய எழுத்துக்களை விட்டு சென்றிருப்பவர் கவியரசர் கண்ணதாசன். அங்க இருக்கார். யாருக்கு ஒரு ஆழமான இலக்கிய பின்னணி இருக்கிறதோ அவர்கள் அருமையான பாடலாசிரியர்களாக ஆகிறார். அப்படித்தான் மருதகாசி, அப்படித்தான் வாலி, அப்படித்தான் வைரமுத்து. அவங்க எல்லாருக்குமே இலக்கிய ஆர்வம் இல்லை, இலக்கிய ஆழங்கால் பட்ட அறிவு இலக்கியத்தில் இருப்பதனால
அருமையான பாடல்களை அவர்கள் எழுதினார்கள். அப்படித்தான் இவர் கம்பனை வசைபாடுவதற்காக கம்பனை படிக்க தொடங்கியவர் கம்பனிடம் சரணடைந்தார். அதான் கண்ணதாசன். இது என்னுடைய கல்லூரியிலே கவியரசர் நேராக சொன்ன வார்த்தை. அண்ணாதுரை மாதிரி அவருடைய கம்பரசம் மாதிரி ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்பதற்காக நான் கம்பனை படிக்க ஆரம்பித்து அவர் சொன்ன வார்த்தை, கம்பன் கிட்ட அப்படியே சரண்டர் ஆனேன். கம்பராமாயணத்திலே எனக்கு 800 செய்யுள்கள் மனப்பாடம். தம்பிகளா, அதுதான் இன்னைக்கு எனக்கு சோறு போடுதுன்னு சொன்னார். 1971 என் கல்லூரிக்கு வந்திருந்த பொழுது. அப்பேற்பட்ட அவர் கம்பனில் தோய்ந்தவர். பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோங்கிறார். கருங்கடற் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ அப்படின்னு கம்பன் எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னால் எழுதின வார்த்தை. பேசக்கூடிய மொழியிலே இருக்கு. பேச முடியாத ஒரு உணர்ச்சியை பேசக்கூடிய மொழியில சொல்லியிருக்காரு கம்பன், இல்லையா? அது இவர் மனசுக்குள்ள போகுது. ஒரு பாட்டு எழுதும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டான், பாலும் பழமும்ல காதல் சிறகை காற்றில் விரித்து பாட்டு இருக்கும். முதல் நாள் காணும் திருமண பெண் போல் முகத்தை மறைத்தல் வேண்டுமா? முறையுடன் மணந்த கணவன் முன்னாலே, முறையுடன் மணந்த கணவன் முன்னாலே பரம்பரை நாணம் தோன்றுமா? பரம்பரை நாணம் தோன்றுமா? அப்போ அவருக்கு இந்த அடுத்த சரணம் எழுதும் பொழுது கம்பருடைய ஞாபகம் வருது. பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமா? பேச வேண்டாம் தான், பேச்சு வராது தான் உண்மை. ஆனால் கொஞ்சம் அழுதா நல்லா இருக்கும்ல. இந்த உணர்ச்சியை பேசி கெடுத்துடக்கூடாது. அதை பேச்சை அடக்கிறோம், பேச்சு ஸ்தம்பிக்குது. ஆனால் கண்ணு ஸ்தம்பிக்கலையே. உணர்ச்சிகள் அப்படி இப்படி வருது. அது எப்படி எழுதுறாரு? இப்போ பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி. அவ்வளோ சொன்னார், அவருக்கு போறல. பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி. பேச மறந்து சிலையாயிருந்தால், பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதி. முடிஞ்சு போச்சா? இல்ல, அதுதான் காதல் சந்நிதி. தெய்வத்தின் சந்நிதின்னு சொன்ன பிறகு இன்னொன்று சொல்ல முடியுமா? முடியுதேன்றாரு. அவர் என்ன பண்ணுவார் பாவம்? அதுதான் காதல் சந்நிதிங்கிறார். அந்த அவர் தோய்ந்த கம்பன் அதுல வந்த நினைவு எப்படி ஒரு சரணத்தை கொடுத்துருக்கு பாருங்க. பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி. பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதி, அதுதான் காதல் சந்நிதி. இந்த இடத்துல நம்ம கவியரசருக்கு ஒரு கரவொலி எழுப்புவோமா? கம்பர் சொல்றாரு, இந்த தெய்வம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படி ஒரு விவாதம் அவர் காலத்திலேயே இருந்திருக்கு போல். யுத்த காண்டத்தினுடைய கடவுள் வாழ்த்து பாடல்னு ஒன்று வைக்கிறார். இதுல கடவுள் எங்க இருக்காருங்கிறது நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். அது எந்த கடவுளுங்கிறது நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். கடவுள் ஒண்ணுன்னு சொன்னா ஒண்ணுதான். இல்ல, கடவுள் பல அப்படின்னு சொன்னா பல தான். அப்படித்தாயா, அப்படி இல்லையா அப்படின்னு சொன்னா அப்படி இல்லைதான். நான் சொல்றேன்ல அப்படித்தாயா அப்படின்னா அது அப்படித்தான். நான் சொல்றேன் கேளுங்க, கடவுள்னு ஒண்ணு இல்லவே இல்லை, அப்ப இல்லைதான். என்ன இல்லைங்கிற? நான் சொல்றேன் கடவுள் ஒண்ணு இருக்கு. ஆமா இருக்கு. நல்லா இருக்கியா நம்ம வாழ்க்கை? இந்த உலகத்துல நம்ம பொழப்பு நடத்த வேண்டியதா இருக்கு. இது கம்பருடைய பாட்டு. ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கின் பலவேயாம், அன்றேல் என்றின் அன்றேயாம், ஆமென்றுரைக்கின் ஆமேயாம், இன்றேல் எண்ணில் இன்றேயாம், ஆமென்றுரைக்கின் உளதென்றுரைக்கின் உளதேயாம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கென்னோ பிழைப்பம்மா அப்படிங்கிறார். இப்ப இது என்ன பொருள்? என்னதான் சொல்ல வர்றாரு? ரொம்ப இன்னொரு வார்த்தை சேர்த்துக்கிட்டீங்கன்னா புரிஞ்சிடும். ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம். உனக்கு நீ சொல்றியா? உனக்கு ஒண்ணுதான். கடவுள் பலன்னு சொல்றேன், பலதான். உனக்கு பல. அப்படித்தான் அப்படிங்கிறியா? ஆமா அப்படித்தான். உனக்கு அப்படித்தான். அப்படி இல்லைங்கிறியா? அப்படி இல்லைதான். உனக்கு அப்படி இல்லை. கடவுள் இல்லைதான். உனக்கு இல்லைதான்.
கடவுள் உண்டு, உண்டு தான், உனக்கு உண்டு தான், இப்படி பிரித்து வச்சார். இது அப்படி வாங்குறார் கவியரசர். வாங்கி போற போக்குல சொல்லிட்டு போறார் பாருங்க. தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான். தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான். உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, இல்லை என்றால் அது இல்லை. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. அவ்வளோ பெரிய தத்துவத்தை நம்ம நானே இந்த கம்பராமாயண செய்யுள் சொல்லி எவ்வளோ விளக்க வேண்டியதாக இருந்தது இந்த உனக்குங்கிற ஒரு வார்த்தையை போட்டு. அப்படி ஒன்றும் சிக்கல் இல்லையே. தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலை தான். உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. இப்படிதான் பாரதியார் ஒரு இடத்துல சொல்றாரு, பராசக்தி நீ ஒரு கல்லை வாசப்படியா போடுற. ஒரு சிற்பி என்ன பண்றான், ஒரு கல்லை படியா செதுக்கி வைக்கிறான், நம்ம காலை மிதிச்சுட்டு போற மாதிரி. இன்னொரு கல்லை நம்ம காலில் விழுந்து கும்பிடுற கடவுள் வடிவா வைக்கிறான். பாரதியார் சொல்றார், எப்பா நீ யாரை எப்படி மாத்துவியோ பராசக்தி எனக்கு தெரியாது, உன்னை சரணடைகிறேன், என்ன ஒரு நல்ல புலவனா வைங்கிறார். ஆங்கொரு கல்லை வாயிலில் படி என்று அமைத்தனன் சிற்பி, ஆங்கொரு கல்லை வாயிலில் படி என்று அமைத்தனன் சிற்பி, மற்றொன்றை ஓங்கிய பெருமை கடவுளின் வடிவென்று உயர்த்தினான். உலகினோர் தாய் நீ யாங்கனே எவரை எங்கனம் சமைத்தற்கெண்ணமோ அங்கனம் சமைப்பாய். இங்குனை சரண் என்று எய்தினேன், என்னை இருங்கலை புலவனாக்குதியேங்கிறான். வடித்த கல்லில் இல்ல உடைத்த கல்லில் ஒன்று தெய்வம், ஒன்று கோவில், ஒன்று வாசல். பாரதி 2 சொன்னா, இவர் 3 சொல்றார். உடைத்த கல்லில் ஒன்று தெய்வம், ஒன்று கோவில், ஒன்று வாசல். இறைவன் படைப்பில் பேதம் இல்லை, இடத்தை பொறுத்தே எதுவும் மாறும். சிரிப்பு பாதி அழுகை பாதி, சேர்ந்ததல்லவோ மனித ஜாதி. நெருப்பு பாதி நீரும் பாதி, நிறைந்ததல்லவோ உலக நீதி. சிரிப்பு பாதி அழுகை பாதி, சேர்ந்ததல்லவோ மனித ஜாதி. கடவுளுக்கு என்ன விளக்கம் சொல்லு? யாருக்கு அம்மான்னு ஒரு விளக்கம் சொன்னார். எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா. கடவுளுக்கு என்ன விளக்கம் சொல்லுவோம்? அது கம்பன் தான் எடுக்கிறாரு, உல்டா பண்ணி எடுக்கிறார். கம்பன் என்ன சொன்னா, அரக்கர்ன்ற வார்த்தைக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தான். நம்ம அரக்கர்னா பெரிய வயிறு, பயங்கரமான கண்ணு, அடர்த்தியான புருவம், என்ன 2 பல்லு இங்கே தனியா, அப்புறம் கீழே நம்பியாருக்கு காட்டுற மாதிரி ஒரு சீரியல் லைட்டு போட்டு இங்கேருந்து ஃபோக்கஸ். அது இப்படி இல்லையா? அது இல்லையா அரக்கர்? அரக்கர்னா யாருன்னு கம்பர் சொல்றாரு, இரக்கம் என்ற ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர். இரக்கம் என்ற ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர் அரக்கர் என்று உலர் சிலர் இருக்கானுங்க. அப்படி அவங்க ஏன் அப்படி இருக்காங்க? அறத்தின் நீங்கினார். அறம் என்கின்ற நெறியிலிருந்து, தர்மத்திலிருந்து வழுவி இருப்பவர்கள் மனசுல இரக்கம் இல்லை, அதனால அவர்கள் அரக்கம். இது அப்படியே மாத்தி கடவுளுக்கு டெபினிஷனா மாத்துற கண்ணதாசன். கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம். கருணை பொங்கும் உள்ளம்
அது கடவுள் வாழும் இல்லம், கருணை மறந்தே வாழ்கின்றார், கடவுளை தேடி அலைகின்றார். கிடைப்பானா? கிடைக்க மாட்டான். எவன் மனசுல? ஆமா, சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். எப்படி முடிக்கிறாரு? எப்படி முடிக்கிறாரு? நான் நம்பிக்கை கொடுக்கணும். கடவுள் ஒரு கவிஞர், காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலையாவையும் தீரும், காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும், வருவதை எண்ணி சிரிக்கின்றேன், வந்ததை எண்ணி அழுகின்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். அப்படி அப்படி எவ்வளோ பாட்டு அவர் சொல்லியிருக்கிறது. பாரதியார் ஒரு பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வீணையடி நீ எனக்கு, மீட்டும் விரல் நான் உனக்கு சொல்றாள், பூணுமடம் நீ எனக்கு, புதுவயிரம் நான் உனக்கு. காதலடி நீ எனக்கு, காந்தமடி நான் உனக்கு, வேதமடி நீ எனக்கு, வித்தையடி நான் உனக்கு. இதுக்கு ஒரு பெரியவர் எனக்கு விளக்கம் சொன்னார். என் குருநாதர் சொன்னார் விளக்கம் பாரதியார் பாட்டுக்கு. அவர் தமிழர் இல்லை, ஆனால் அவர் சொன்னார், வேதமடி நீ எனக்கு, வித்தையடி நான் உனக்குன்னா, வேதம்னா சயின்ஸு, வித்தைனா டெக்னாலஜின்னாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, கணவன் மனைவி கிட்ட வேதமடி நீ எனக்கு, வித்தையடி நான் உனக்குன்னார். அவ்வளோ அழகர் அந்த பாட்டு தான். இது பாரதியாருக்கு எங்கிருந்து வருதுன்னா ரிக்வேதத்திலிருந்து வருகிறது. இப்போ இந்து திருமணத்தில் இன்றைக்கும் புழங்கி கொண்டிருக்கின்ற மந்திரங்கள் ரிக்வேதத்திலிருந்து வருகிறது. ஆனால் ஆச்சரியமான ஒரு தகவல் சொல்லுகிறேன், அந்த மந்திரங்களை இயற்றியவர்கள் பெரும்பாலும் பெண்கள். இந்த செய்தி எத்தனை பேருக்கு தெரியும்? நான் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் இதை பற்றி ஒரு நூலை எழுதியிருக்கேன், 2 நூல்கள் எழுதியிருக்கேன். பல ஆமா, உன் மாமியார் வீட்டில் நீ மகாராணியாக கால் எடுத்து வை, கட்டாயம் ஒரு பொண்ணு தான் எழுதியிருப்பாரு. பெண் முனிவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் யாத்து கொடுத்த மந்திரங்கள் தான் இன்னைக்கும் இங்கே வருது. அதுலேருந்து எடுத்து தான் இவர் வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் கானம், நீ கவிதை, நான் வானம், நீ பூமி. இது வேத வாக்கியம். அதுலேருந்து எடுத்து தான் இப்படி அவர் எழுதியிருக்காரு. நம்மளும் பார்த்தோம், வள்ளுவன் இளங்கோ பாரதி என்பொரு வரிசையை நான் கண்டேன்கிறான்ல, அதில் அந்த வரிசையில் வந்தோம்ல. என்ன பாட்டா இருக்கும்? 2 பாட்டு இருக்கு, எனக்கு ஞாபகம் வருது. கண்ணானால் நான் இமையாவேன், காற்றானால் நான் கொடியாவேன், மண்ணென்றால் நான் மழையாவேன், மரமென்றால் நான் கனியாவேன், கண்ணானால் நான் இமையாவேன். அது ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பாட்டு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், நானாக வேண்டும். பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், உனக்காக வேண்டும். பாவை உன்முகம் பார்த்து பசியார வேண்டும், பசியார வேண்டும். மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், நானாக வேண்டும். மடி மீதில் விளையாடும் சேயாக வேண்டும், நீயாகவே. விஸ்வநாதம் போட்ட சங்கதி அது.
மடி மீதில் விளையாடும் சேயாக வேண்டும், நீயாக வேண்டும். எப்படி முடிக்கிறார் கவிஞரும்? சொல்லென்றும் மொழி என் பொருள் என்றும் இல்லை, பொருள் என்றும் இல்லை. சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை, விலை ஏதும் இல்லை. Heard melodies are sweet, but those unheard are sweeter still. ஆங்கில கவிஞன் சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை அப்படி சொல்லிட்டு போறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வரி இருக்கே, சொல்லென்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை. வரிசை தப்பா இருக்கே அப்படின்னு. சொல்லென்றும் பொருள் என்றும் மொழி என்றும் இல்லைன்னு தானே சொல்லணும். அதானே வரிசை. கவிஞர் ஏன் சொல்லென்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை? கவிஞர் தான் கரெக்ட். முதல்ல சொல்லுதாண்டா பிறந்தது, அது எழுத்தா கூட பிறக்கல. ஐயோங்கிறதெல்லாம் வரத்துக்கு முன்னாலே ஐயோ வந்துருச்சு, எழுதப்படும் முன்னாலே ஐயோ வந்துருச்சு இல்லையா? அது சொல்லு வந்த உடனே மொழியாச்சு. மொழி வந்த பிறகுதான் அதுக்கு பொருள் சொல்ல முடியும். சொல் மொழி அது பிறந்த பிறகுதான் பொருள் சொல்ல முடியும். அங்கே இருக்க இப்ப கேட்டு பாருங்க. சொல்லென்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, பொருள் என்றும் இல்லை. சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை, விலை ஏதும் இல்லை. ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னி, உயிர் சேர்ந்த பின்னி உலகங்கள் நமையன்றி வேறேதும் இல்லை, வேறேதும் இல்லை. உலகங்கள் நமதன்றி வேற எதுவும் இல்லை தானே சொல்லணும். அதானே தமிழ். ஒன்றோடு ஒன்றா நம்ம கலந்த பிறகு இந்த உலகம் இல்லை. உலகங்கள் சரி நமையன்றிங்கிறாரு, நாமன்றி தானே சொல்லணும். நாமன்றிக்கும் நமதன்றிக்கும் நடுவில் ஒரு நிலைமை இருக்கு. அதுக்கு ஒரு புது சொல் கொடுக்கிறாரு, நமையன்றி. அதான் கவிஞர் கவிஞன் சொன்னா அது சொல்லாயிடுது. ஐயோ இவள் அழகென்பது அழியாவடி உடையோன்ட்டு அழக பாடும்போது ஐயோங்கிற வார்த்தை போடுறான் கம்பன். இன்னைக்கு அது ஒரு அருமையான சொல்லா போச்சு இல்லை? எத்தனை மேடைகள் அந்த ஐயோ ஐயோன்னு அலறாங்க, ஆனால் அது அழகா இருக்கு. ஏன்னா அது அழகை பற்றி சொல்லின ஐயோ. அப்படி உலகங்கள் நாமன்றின்னு சொல்லாம நமதன்றின்னு சொல்லாம நமையன்றி அப்படின்னு சொன்னார். இப்போ கண்ணதாசன் வந்து என்னங்க, ஓ அங்க பேசிக்கிட்டு இருக்காங்களா? சரி சார் பரவாயில்ல, அங்கங்க பேச்சு நடந்தா சரிதான். இப்போ பாரதியார்ட்டேருந்து இன்னும் ஒரு அற்புதமான இது எடுத்தார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றுன்னு பாரதியார் பாடினார். அதை பல்லவியா எடுத்து வச்சுக்கிட்டதுனால கேவி மகாதேவன் இதை வச்சு போனாரு, வச்சுக்கிட்டாங்க. அதனால அது கண்ணதாசன் எழுதினார்னே நம்புற ஆட்களும் உண்டு இல்லையா? ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்பது அரசியல் மேடைக்கு போன அப்புறம் அது எழுதினார் திருமூலர்னு ஒருத்தருங்கிறத மறந்தே போனோம்ல. அது மாதிரி எத்தனையோ ஒரு இனிய விபத்துகள் வச்சார். பாரதியார் இந்த வார்த்தைகளை எங்க வைக்கிறாரு? தன்னுடைய குழந்தைக்கு பாடின தாலாட்டில் வைக்கிறார். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா பாட்டில் வருது. அந்த பாட்டுக்கு என்ன தலைப்பு வைக்கிறார் பாரதியார்? பராசக்தியை குழந்தையாக்கி பாடியதுன்னு வைக்கிறார். பராசக்தியை குழந்தையாக்கி பாடியதுன்னு சொல்லிட்டு சின்னஞ்சிறு கிளியே பாட்டு. அதில் வரக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப நெஞ்சை தொட்ட உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. ஒரு மனைவி என்கிறவள் வந்து தோழியாக இருக்கிறாள், அவளே வந்து தாயாகவும் இருக்கிறாள், துணைவியாக இருக்கிறாள், தோழியாக இருக்கிறாள், தாயாக மாறுகிறாள், நம்மை சேயாக மாற்றுகிறாள். அப்ப அவ அழுதா இந்த பாட்டு தான் கண்ணதாசனுக்கு ஞாபகம் வருது. அதனால உன் கண்ணில் நீர் வழிந்தால் அவை. பாரதியார் பராசக்தியை குழந்தையாக்கி பாடிய பாடலின் பல்லவியை இவர் மனைவிக்கு பாடும் பொழுது அதுவே பல்லவியாக இருக்கட்டும் வைக்கிறார். அந்த குழந்தை தானே வளர்ந்து தோழியாகுது, துணைவியாகுது, தாயாகுது, நம்மை போஷிக்குது. அதை வச்சார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இங்க எத்தனையோ கணவன்மார்கள் இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், கோச்சிக்காதீங்க. ஒரு அருமை இருக்கும் போதே கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள்.
மனைவி இருக்கும் பொழுதே, நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே மனைவியை கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள், தாயை கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் உடன்பிறப்புகளை கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள். மனைவி சாப்பாடு போட்டாங்கன்னா ஒரு ஆகா சொல்லுங்க. ஒரு பெண் உழைச்சு அதில் அவங்க சாதத்தை மட்டும் குழைக்கிறாங்க, அன்பை குழைச்சி. உனக்கு பிடிக்கும் பிடிக்காது, பாதி விஷயம் ஒத்துக்காது, இதெல்லாம் மனசில் குறித்து வச்சுக்கிட்டு அவங்க சாப்பாடு போடுறாங்க. நல்ல வாயை திறந்து ஒரு ஆகா சொல்லலாம். போட்டுட்டு ஏங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு, அதான் சாப்பிட்றேன்ல, இதுவா பதில்? நீ எதை போட்டாலும் கொட்டிப்பேன்றது தெரியாது அவங்களுக்கு. அது வாயை திறந்து பாராட்டு. உயிரோடு அவங்க நம்ம இருக்கும்போது ஒரு கணத்தையும் கொண்டாடுவதுங்கிறது பாராட்டி பாராட்டி கொண்டாடும். இந்த வாழ்க்கை என்பதே நாம் நமக்கு உதவி செய்து கொண்டே இருப்பவர்களை வாழ்த்துவதற்காக இறைவன் கொடுத்த வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை. வாழ்த்து, வாயார மனதார வாழ்த்து. வாழ்த்துறார் பாருங்க எங்க கவிஞர். உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டம்மா, அதான் எனக்கு இன்னைக்கு எந்த சபையில போனாலும் புகழ் கிடைக்குது. இது என் மனைவி பத்தி நான் தைரியமா கர்வமா நன்றியோட இங்க சொல்றேனே. 46 வருடங்களுக்கு பிறகு உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, காலச்சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி, வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி, ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய், வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூடவிடாதிருக்கும். நாராயணன் கேவி மாதவன் பாருங்க, அந்த மூட விடாதிருக்கும் எப்படி போட்டுப்பார், மூட விடாதிருக்கும் போட மாட்டார். முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூடவிடாதிருக்கும், பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்ததடி, பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தமுண்டு, என் தேவையை யார் அறிவார், என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். கஷ்டமா போச்சு. அதனால நாளையிலிருந்து இல்லை, இன்னையிலிருந்து இப்போ முடிச்சுட்டு வீட்டுக்கு போவீங்கல்ல, வேர்ல்டு கப் பரபரப்பாக பார்ப்பீங்கல்ல, அப்போ கொஞ்சம் மனைவி அக்கறையோடு விசாரிங்க. அவள் தேவை என்ன நீங்க விசாரிங்க. நம்ம தேவையை அறிந்த ஒரே ஜீவன் மனைவி தான். நாம எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த உலகத்திலே நம்மை நேசிக்கக்கூடிய ஒரே ஜீவன் நம்ம பெத்தவ தான். இவங்க 2 பேரையும் கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ உங்களுடைய மகள்களை மகன்களை உங்கள் கூட பிறந்தவர்களை சகோதரிகளை கொண்டாடுவது எப்படி என்பது உங்களுக்கு தானே புரியும். சரி, கொஞ்சம் மடையை மாற்றுவோம். திருவள்ளுவர் அண்ணன் பக்கத்திலே இருக்கார். அவர்
நம்ம கவியரசரை எப்படி பாதிச்சிருக்கார் அப்படின்னு பார்ப்போம். என்ன, எனக்கு 15 நிமிஷம் இருக்கு. அன்னபூர்ணி அம்மா எங்க இருக்கீங்க? சரி 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 சரி. இப்போ நம்ம மானம்னு ஒரு அதிகாரம் இருக்கு திருக்குறள்ல, பிரமாதமா இருக்கும். அதுல ஒரு கடுமையான குறள் ஒண்ணு வைக்கிறார். தலையின் இழிந்த மயிரனை இருக்கிறார். தலையிலிருந்து விழுந்த மயிருக்கு சமானம். மயிருங்கிற வார்த்தை பயன்படுத்துறார். மயிருக்கு சமானம் மாந்தர் நிலையின் தெரிந்த கடை. மானத்திலிருந்து பிறழ்ந்து போய் மானங்கெட்ட செயலை செய்பவன் தலையிலிருந்து விழுந்த மயிருக்கு சமானம்ங்கிறார். என் வாத்தியார் அதை சொல்லுவார். அது என்ன சரியா புரிஞ்சுக்கடா, உன் தலையிலிருந்து விழுந்த உன் மயிருக்கு சமானம். உன் தலையிலிருந்து விழுந்த உன்னுடைய மயிருக்கு சமானம். அது எப்படி சொல்றார்? உயர்ந்த இடக்கும் போதும் உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பாருங்கண்ணா, இந்த பாட்டு இன்னி சிலபஸ்ல இல்லை. வேல்முருகன் தான் என்னை கூட்டிட்டு வந்தார் இங்க. சும்மா வர வேண்டியது தானே. வரிசையா கண்ணதாசன் பாட்டு போட்டுக்கிட்டே வராது. அது இந்த பாட்டு ஒலிக்கும் போது ஓட்டிக்கிட்டே இருக்கிற அப்படி பார்த்து ஒரு மோகன புன்னகை உதிர்த்தார். சிக்கிக்கிட்டேன் அதுல. அதான் இந்த பாட்டு இங்கே வருது. ஆனா பொருத்தமா இருக்கு பாருங்க. மானம் அதிகாரத்துக்கு. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. யார் எங்க இருக்கணுங்கிறது நமக்கு தெரியுதா? தெரியல. அது எங்க வைக்க போறோங்கிறது நமக்கு புரியுதா? புரியல. அவருங்க ஒரு பாட்டுலேருந்து ஒரு பயணம் போகுது. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் பேதம் புரியலே. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் பேதம் புரியலே. பேதம் புரியலே. நான் இருக்கும் இடத்தினிலே அவன் இருக்கின்றான். அவன் இருக்கும் இடத்தினிலே நான் இருக்கின்றேன். நாளை எங்கே யார் இருப்பார் அதுவும் தெரியலே. அட நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் பேதம் புரியலே. அட என்னத்த சொல் வேண்டா தம்பி, என்னத்த சொல் வேண்டா. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் பேதம் புரியலே. பேதம் புரியலே. தம்பி ஒருவன் வெளியில் நின்று காசை எண்ணுகிறான். நம்பி ஒருவன் சிறையில் வந்து கம்பி எண்ணுகிறான். உண்மை இங்கே கூட்டுக்குள்ளே ஒடுங்கி நிற்குதடா. அட உருட்டும் புரட்டும் சுருட்டி கொண்டு வெளியில் நிற்குதடா. அட என்னத்த சொல் வேண்டா தம்பியோ, என்னத்த சொல் வேண்டா. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் பேதம் புரியலே. பேதம் புரியல். இதுவும் சிலபஸ்ல இல்லை. எல்லாம் இந்த வேல்முருகனால வந்ததுங்க. நம்ம என்ன தரப்போம். இந்த மானம் அதிகாரம் சொன்னேனே, அதுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு பாட்டு. நீங்க சில பேர் கேட்டிருப்பீங்க, பல பேருக்கு இது கேட்டிருக்க மாட்டீங்க. ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார்னு ஒரு படம். படத்தை பார்க்க வேண்டியதில்லை, பாட்டு கேட்டுருங்க. அது பாட்டு பார்க்கலாம். பல பழைய பாடல்களுடைய வீடியோ பார்க்கறதுக்கு நமக்கு வருத்தமாகவே இருக்கும். என்னடா இந்த பாட்டுக்கு இப்போ சொதப்பெல்லாம் எடுத்திருக்காங்களேன்னு தோணும். ஏன்னா இது அப்படி இல்லை. எம்ஆர் ராதா ஒரு சலூனில் பார்பரா வருவார். இந்த மாதிரி ஒரு பாட்டு அதுக்கு முன்னாடியே வந்ததில்லை, பின்னாடியே வந்ததில்லை. ஒரு நாவிதர் முடி திருத்தும் தொழிலாளி பாடுகின்ற பாட்டு என்ன அற்புதமாக இருக்கு. அந்த சென்டிமெண்ட்ஸோட அவருடைய கிண்டலோட இருக்கு. என்ன சிறப்பு? சலூனுக்கு நாங்கள் போகும்பொழுது என்ன சிறப்புன்னா,
நீ ஏதோ வந்து பெரிய ஐடி இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளர், நான் 3வது சேர்ல உட்கார வேண்டியதுதான். குனிய வேண்டியதுதான். நான் யார் தெரியுமா, குனிய மாட்டேன்னா பண்ண முடியாது அவங்க, இல்லையா? ஆக சொந்தமும் இல்லே பந்தமும் இல்லே, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். என்ன அழகு பாருங்க. ஆக சொந்தமும் இல்லே பந்தமும் இல்லே, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். நாங்க மந்திரி இல்லே அகம் மன்னரும் இல்லே, வணக்கம் போட்டு தலையை சாய்க்கிறார். இருக்கும்போது தைலம் போட்டு அழகு, சரிங்க இருந்த போதுன்னு திருத்திக்கங்களேன். என்ன இருக்கும்போது தைலம் போட்டு அழகு செய்கிறார், மனிதர் அழகு செய்கிறார். கொஞ்சம் இறங்கிவிட்டால் திரும்பி பார்க்க வெறுப்பு கொள்கிறார், அவரே வெறுப்பு கொள்கிறார். ஆக உள்ள இடத்தில் உள்ளவரைதான் இந்த உலகம் உன்னை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் மாறிவிட்டால் ஏறி மிதிக்குமே. ஆக உள்ள இடத்தில் உள்ளவரைதான் இந்த உலகம் உன்னை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் மாறிவிட்டால் ஏறி மிதிக்குமே. ஆக சொந்தமும் இல்லே பந்தமும் இல்லே, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். நாம மந்திரி இல்லே மன்னரும் இல்லே, வணக்கம் போட்டு தலையை சாய்க்கிறார். அப்படின்னு ஒரு ஜம்முன்னு பாட்டு, அருமையா. நான் இன்னும் 7 நிமிடங்கள் முடிச்சிருவோம். அந்த உறுதிமொழியை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தா அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கூட போனால் கூட ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ நம்முடைய தொல்லைகளுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து மற்றவங்கள்ட்ட குறை காண்றது. ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நம்ம எல்லார் கையிலையும் ஒரு சர்ச் லைட் இருக்கு. அந்த சர்ச் லைட்டை போட்டு பார்க்குறோம். ஓ இவன் வேஸ்ட்டுங்கிறோம், அவளா வர 30 மார்க் தேரும் அப்படிங்கிறோம். இவனா ஐயோ கிட்டே சேர்க்கக்கூடாது, இப்படி வரிசையாக சொல்கிறோம். அவ்வளோ குறை இருக்கு இவ்வளோ குறை இருக்கு. ஏதோ பை ஒரு ஆக்சிடென்ட் அந்த சர்ச் லைட் இப்படி திரும்பி நம்ம மேலே திரும்பிடுச்சுன்னு வைங்க, அடி ஆத்தாடி, இது மாதிரி கோமாளி, இது மாதிரி முட்டாள், இது மாதிரி கேவலங்கள் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுன்ற மாதிரி நமக்கு தெரியும். இது ஒரு அருமையான தரிசனம். ஞானத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான தேவையான தரிசனம் நம்முடைய அறியாமையினுடைய விஸ்வரூபம். அதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நிம்மதி பிறக்கும். பாஸ்கர் சரிதானா? அந்த அறியாமையை நம்ம நேருக்கு நேர் சந்திக்கும் பொழுது ஒரு நிம்மதி பிறக்கும். எனக்கு அப்படிதான் பிறந்தது. நான் கைலாஷ் பார்க்கும் பொழுது 18,000 அடி உயரத்தில் ஏறி நின்று செத்துருவே நினைச்சிட்டு நின்ன பொழுது அது மலையே இல்லை, அது மகாதேவர்னு புரிந்த போது அவ்வளோ எல்லாரும் என்ன கேட்டாங்க, நீ என்ன அங்கே தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டாங்க. நான் ஒன்றும் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்டா இதுக்கு அவ்வளவு தூரம் போகணுமாடா, இங்கேயே தினம் கண்ணாடி பார்க்குறிய தெரியாதா அவனுக்குன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் தெரியும் எனக்கு, நான் ஒன்றும் இல்லைங்கிறது எனக்கு இங்கே தெரியும், இங்கேயே தெரியும். ஆனால் அங்கே போன அப்புறம்தான் நான் ஒன்றுமே இல்லைங்கிறத தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு. அப்போ அப்படி இருக்கு. அப்போ ஒரு ரிலீஃப் வருது, ஒரு நிம்மதி வருது, அந்த அமைதியும் ஆனந்தமும் வருது. அஞ்ஞானத்தை தெரிந்து கொள்ளும் போதே இப்படின்னா ஞானம் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? வந்தா சொல்றேன், கட்டாயம் வந்த பிறகு சொல்றேன், சந்திக்கலாம். அப்போ அப்படி இருக்கு. அதனால மற்றவங்களுக்கு குத்தம் சொல்லாத. நீ யாரிடம் என்னென்ன குறைகள் காண்கிறாயோ அந்த குறைகள் எல்லாம் அதை விட அதிகமான குறைகள் நம்மிடமே இருக்கின்றன. நிறைகளும் அப்படித்தான். எந்த நிறைகளை நீ ரொம்ப அற்புதம் சொல்லி கூத்தாடி கொண்டாடினியோ அந்த நிறைகளும் நமக்குள்ள இருக்கு. குறை காணும் முன்னே நிறை காண கற்றால் பறையாய் பதறாது வாய். இது நம்ம குரல். குறை காணும் முன்னே நிறை காண கற்றால் பறையாய் பதறாது வாய். ஆனா அப்படி பார்ப்போம். அது எப்படி சொல்றாரு அவரு? அத்தனை பழமும் சொத்தைகள் தானே ஆண்டவன் படைப்பிலே. அழுகாத பழம் உண்டா? அதனால சொல்றார், அத்தனை பழமும் சொத்தைகள் தானே ஆண்டவன் படைப்பிலே. அத்திப்பழத்தை குற்றம் சொல்ல யாருக்கும் வெட்கமில்லை. மூடர்களே பிற குற்றத்தை மறந்து முதுகை பாருங்கள். முதுகினில் இருக்கு 1000 அழுக்கு, அதனை கழுவுங்கள்.
மேலும் கீழும் கோடுகள் போடு, அதுதான் ஓவியம். நீ சொன்னால் காவியம். ஓவியம் என்றால் என்னவென்று உணர்ந்தவர் இல்லையடா. குருடர்கள் உலகில் கண்கள் இருந்தால் அதுதான் தொல்லையடா. மேலும் கீழும் கோடுகள் போடு, அதுதான் ஓவியம். நீ சொன்னால் காவியம். சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்றைய 3 விரல்களும் உந்தன் மார்பினை காட்டுதடா. எங்கேயாவது மனிதன் இருந்தால், எங்கேயாவது மனிதன் ஒருவன் இருந்தால் சொல்லுங்கள். இருக்கும் அவனும் புனிதன் என்றால் என்னிடம் காட்டுங்கள். மேலும் கீழும் கோடுகள் போடு, அதுதான் ஓவியம். நீ சொன்னால் காவியம். அதனால நம்ம ஒரு நிறைவான வாழ்க்கை வாழணும்னா மற்றவர்களுடைய குறைகளை பார்க்காம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு பாட்டில் ஒரு லைன்ல போகும்போது சொல்லிட்டு போவார், யாரிடம் தவறில்லை, யாரிடம் குறையில்லை, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை வா. என்ன வார்த்தை பாருங்க, மந்திர வாசகம். யாரிடம் தவறில்லை, யாரிடம் குறையில்லை, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை வா. நல்வாழ்த்து நான் சொல்லுவேன், நல்லபடி வாழ்கவென்று, நல்லபடி வாழ்கவென்று சொல்லுவார். இப்படி எத்தனையோ நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். மனித வாழ்வில் துயரத்துக்கு எது காரணம் அப்படிங்கிறது இன்னொரு முறை சொல்றார். மனித வாழ்வில் துயரம் யாவையும் மனதினால் வந்த நோயடா. எந்த ஒரு பள்ளிக்கூடத்திலும் காலெடுத்து வைக்காத எங்களுடைய பாட்டிமார்கள், அத்தைமார்கள், அவர்களிடம் நான் பெற்ற ஞானம், கற்ற கல்வியைத்தான் உலகமெங்கும் பல மேடைகளில் சொல்லி வருகிறேன். அவங்க யாரோ ரொம்ப ப்ரொஃபஸர் யாரோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு, பிஹெச்டி யாரோ சொல்லியிருக்காங்க போல் இருக்குன்னு கேட்டுட்டு இல்லை. ஸ்கூலுக்கு கூட எட்டி பார்க்காத எங்கள் பாட்டிமார், அத்தைமார், அவர்களிடமிருந்து நான் கற்றது தான். அவங்க முக்கியமான பாடம் ரொம்ப சாதாரண மொழியில் சொல்லுவோம், கஷ்டம்னு நினச்சிக்கிட்டா கஷ்டம்தான் அப்படிமா. எப்படி அத்தை நீ இதெல்லாம் சமாளிச்சு போன? ஆமாண்டா, கஷ்டம்னு நினச்சிக்கிட்டா கஷ்டம்தான் அப்படின்னாங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த பாடம் எனக்கு. கஷ்டம்னு எதையும் நினச்சிக்காது, கடந்து போங்க. Treat any problem as nothing more than the dust under the sole of your boot. அதுக்கு மேலே அதுக்கு மரியாதை கொடுக்காதீங்க. திங்கிங், worrying is not thinking என்பதை புரிஞ்சுக்குங்க. சிந்திப்பது வேறு, கவலைப்படுவது வேறு என்பதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. மனித வாழ்வில் துயரம் யாவையும் மனதினால் வந்த நோயடா. அது வச்சுக்குங்க. நிறைவாக இப்படி முடிக்கலாம். ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். சரிதானா? ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ளமனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6, தெய்வத்தின் கட்டளை 6. லல்லரல்லரல்லல்ல தரரல்லரல்லரல்ல லரரல்லல்லல்ல தரர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 ர
அருமையான வாய்ப்பை கவிஞருடைய நூற்றாண்டில் நீங்கள் எல்லாரும் இந்த ஒரு மாலை ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதிய போதில் அமர்ந்து பொறுமையாக அவருடைய பாடல்களை கேட்டதுக்கு, அதுவும் எங்குரலில் கேட்டதுக்கு உங்களுக்கு உங்கள் பொறுமைக்கு நன்றியும் உங்களுடைய ரசனைக்கும் என்னுடைய நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன்.
அடுத்த முறை ஒரு வாய்ப்பு இருந்தால் அவருடைய கவிதைகளை எடுத்து சொல்ல இன்னைக்கு நேரம் இல்லை எனக்கு. அவருடைய கவியரசுடைய அற்புதமான கவிதைகளையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கக்கூடும் என்கின்ற எச்சரிக்கையுடன் விடைபெறுகிறேன். வணக்கம். ஓ ஓ சரி சரி. காதல், ஒரு காதல் பாட்டு, காதலனும் காதலியுமா, 2-3 மெட்லியா பாடலாம். கன்னி பெண்ணை மெல்ல மெல்ல தென்றல் தாலாட்ட, கடலின் அலைகள் ஓடி வந்து காலை நீராட்ட, எழுந்த இன்பம் என்ன உன் கண்கள் ஏங்கும் ஏக்கம் என்ன, விருந்து கேட்பதென்ன அதையும் விரைந்து கேட்பதென்ன. என்ன பாட்டு? முத்துக்களூ கண்கள் தித்திப்பதோ கன்னம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை. சந்தித்த வேளையில் சிந்தித்தால் அப்புறம் காதல் வராது, சிந்திக்க கூடாது. தந்து விட்டேன் என்னங்கிறது தந்த பிறகுதான் சொல்ல முடியும். இதோ பார் நான் தருகிறேன்னு சொல்ல முடியாது. கொத்தமங்கல சுப்பு சொல்லுவாருமா, வாயிருக்க கண் பேசும், கண்ணிருக்க மனம் பார்க்கும், மனசு பார்த்து முடிப்பதுதான் முடிவு, காதல் மகத்துவத்தை தெரிஞ்சுக்கடிய வடிவு. அதனால அது ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நினைவு வந்தது. அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன், கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது அருந்தாமல் விடமாட்டேன், உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன், உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். காதல் சொன்ன பெண்ணை இன்று காணுமே கண்ணா, கட்டியவள் மாறிவிட்டாள் ஏனடா கண்ணா, தாலி கட்டியவள் மாறிவிட்டாள் ஏனடா கண்ணா, காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா, அந்த காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா, அன்று கண்ணை மூடி கொண்டிருந்தார் ஏனடா கண்ணா, மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா, அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா. ஒரு வாட்டி சொல்லியாச்சுல்ல, கழுத்தை நீட்டியாச்சுல்ல, அப்புறம் என்ன ரீகன்ஃபர்மேஷன் ரீஅஃபர்மேஷன், அவ்வளோதான். ஒரு வாட்டி அப்படித்தான். ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா. அவ்வளோதான். அப்புறம் இப்போ கேட்டீங்க பாருங்க, இதுதான் இன்னைக்கு இன்னும் சந்தோஷம். நீங்கள் கேட்டு நான் பாடுறதுங்கிறது தான் எனக்கு கௌரவம், அதுதான் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய சன்மானம். வாழ்க. அன்னபூரணி அம்மா எங்க இருக்காங்களா? அம்மா, நான் சரியா 2 மணிக்கு கரெக்டாக நிறுத்திட்டேம்மா. ஒரு நல்ல பையனை பாராட்டுங்கம்மா, வாழ வேண்டிய வாலிபனம்மா. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா.
சாப்பிடுவோமா? கார்த்திக் ரங்கராஜ் இங்கே தான் இருக்கான். உங்கள் கோபத்தெல்லாம் அங்கே தீர்த்துக்கலாம். எனக்கு ஒன்றும் வேண்டியது அவ்வளோதான். எழுந்துக்க வேண்டியது தான். வணக்கம். இவ்வளவு நேரமாக வெளிச்சத்தில் மாட்டின மாடு மாதிரி நான் சொன்னேன். உண்மையிலேயே மிகுந்த ஆர்வத்துடன் எங்களை எல்லாம் மறக்க வைத்து கண்ணதாசன் வரிகளை நமக்கு உயிர்ப்போடு கொடுத்த ஐயா இசைக்கவழி ரமணன் ஐயா அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாகவும் இந்த கேட்டோர் அனைவரும் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கேட்பார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்பது போல ஐயா இங்கே வாருங்கள். அதாவது இந்த நிகழ்வுக்கு வராதவர்களும் ஐயையோ வரவில்லையே என்று கேட்கும் அளவுக்கு ஐயாவின் பெயர் சொன்னாலே தரவிளங்கும் என்பதை இந்த மேடையிலும் நிரூபித்து காட்டியிருக்கிறார். இது முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி முறையாக பதிவு பண்ணப்பட்டிருக்கு. நம்ம இணையதளத்தில் இருக்கும் என்று நீங்க மற்ற நண்பர்களுக்கும் சொல்லலாம். மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றும். ஐயா அவர்கள் 2017 மேடையில் வந்திருக்கிறார்கள் தமிழ் சங்கத்தில். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அவரை அழைக்க வேண்டும் என்ற எங்களுடைய ஆர்வம் கூடுதலாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய கரவொலியோடு ஐயாவுடைய பாடலை இவ்வளவு நேரம் எப்படி நாம் ரசித்தோம் என்பதை காட்டுவோம். அனைவருக்கும் நன்றி. அடுத்த நிகழ்ச்சி தொடர்கின்றது. உங்களுடைய பொறுமைக்கு நன்றி. வணக்கம்.